அனைவருக்கும் இனிய வணக்கங்களுடன் தனுசு ராசிக்கான ராசி பலன், அதாவது பார்த்தீங்கன்னா 3/7/2025க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தனுசு ராசியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், அதே போல் பார்த்தீங்கன்னா உத்திராடதம், 1 பாதம். இந்த ராசி நட்சத்திரத்திற்கான பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கிரக நிலை ரண ரூண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், அதே நேரத்தில் கலஸ்தானத்தில் சூரியன், குரு அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், கேது தைரியஸ்தானத்தில் வலம் வருகின்றனர். அதே போல் ராகு என கிரகங்கள் உங்களுக்கு வலம் வரும் வேளையில் உங்கள் கிரக மாற்றங்களை பற்றி இப்பொழுது விரிவாக பார்ப்போம். இந்த கிரக மாற்றங்களானது உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொண்டு வரப்போகிறது என்பதை பற்றியும் இங்கு பார்ப்போம். கிரக மாற்றத்தை பொறுத்தவரை 2/7/2025 அன்று தைரியஸ்தானத்திலிருந்து சனி வக்ரம் பெற ஆரம்பிக்கிறார். அதே போன்று நமக்கு 3/7/2025 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார் இல்லையா, புதன் பகவானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார். இது ரெண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மறையான பலன்களை தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேளையில் 17/7/2025 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலஸ்தானத்திலிருந்து சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற வீட்டுக்கு மாறார். அந்த என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஷ்டஸ்தானத்திற்கு மாறுறார். அதே போல் 2025 அதாவது 26/7/2025 பார்த்தீங்கன்னா ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கலஸ்தானத்துக்கு உங்களுக்கு நேரடியாக மாறுறாரு. அதே போல் இந்த மாதத்தோட கடைசியில் 29/7/2025 அன்று பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறார். இதனால் உங்களுக்கு தொழில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குது. இதே வேளையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் இப்போ நம்ம பார்ப்போம். உங்கள் ராசிக்காலம் பலன்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். பலன்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசிநாதன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியோட அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான அனுகூலங்களை தர மாதிரி இருக்கார். இந்த அனுகூலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நேர்மறையான ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் பணம், பொருள் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும். முன்னாடியெல்லாம் இந்த பண கஷ்டங்கள், முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னடா பண கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு யோசிச்சது எல்லாமே மாறப்போகுது. அதாவது பண கஷ்டங்கள் உங்களுக்கு முற்றிலும் நீங்க போகுது. உங்களுக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமாகவே இருக்கும். அதே போல் உங்களுக்கு மீதான மதிப்பு, மரியாதை இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேம்பட போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மதிப்பு, மரியாதை ரெண்டுமே மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு, உங்கள் வளர்ச்சியை கெடுக்கும் விதமாக அவ்வப்போது சில அவப்பெயர்களும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த அவப்பெயர்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் அவப்பெயர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. அதே போல் வீட்டில் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடு ஒட்டு மொத்தமாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்முன்னே இருந்து வெளியே போக போது. அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீங்கள் தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏற்றங்கள் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. அப்படி விட்டு கொடுத்து போகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால மேலும் மேலும் வளர போகிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீண்ட நாள் இந்த தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தேவைகள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த பொருளை பார்த்தீங்கன்னா தங்க நகையாவோ வண்டி வாகனமாவோ இதெல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே போல் நண்பர்கள் கூட ஏதாவது சண்டை அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட நல்லா பழக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஆரம்பிக்கலாம் கூட அவங்களே உங்கள் கூட ரொம்பவே க்ளோஸாக மாறிடுவாங்க. அதே போல் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா உங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல வளர்ச்சி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10% வளர்ச்சி எதிர்பார்த்தோமா அந்த இடத்துல 70-80% வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கவங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களா தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட மீண்டும் பழக ஆரம்பித்து உங்களோட ஏற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோமே, நம்மளுக்கான பதவி உயர்வோ பண உயர்வோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் அதெல்லாமே இப்போது மாறப்போகுது. பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் பண உயர்வும் கிடைக்க போகுது. அதே போல் இப்போ நீங்கள் வந்து தொழில் செய்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை தொழிலில் இருந்த மந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. மந்த நிலை மாறினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அலைச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்படி அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால என்னடா இப்படி அலையிறமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த அலைச்சலுக்கு ஏற்ற உங்களுக்கு ஊதியம், அதாவது உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா டெவலப் ஆகும். உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமான பண வரத்தும் கிடைக்கும். அதே போல் நீங்கள் செல்கிற இடம் போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். இதுவரை போன இடத்துல வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கு மேலே நீங்கள் போகுது. நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் இருக்கும். நீங்கள் அதே போல் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கலைத்துறையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் ஏற்றங்களும் வாய்ப்புகளும் அதிகமாக வரும். ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனைகள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விடுபட்டு புதிதான ஏற்றங்கள், அதாவது சிறகடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் இப்போ நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் அதே போல் கிரக நிலையும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைச்சது எல்லாமே நிறைவேறும். அதே போல் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்டு நடக்கிறது இந்த நேரத்தில் நல்லது. அவங்க ஏதாவது நல்ல விஷயம் சொன்னாங்களா அந்த நல்லதை கேட்டு நடக்கிறது நல்லது. அதே போல் மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறப்பான ஏற்றங்கள் இருக்குது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நீங்களும் முயற்சி எடுத்தீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற முடியும். இதில் நம்ம ஒரு சில தடைகள் சொன்னோம் இல்லையா, அந்த தடைகள் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்க்குற வரைக்கும் சிவன் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்கள்லையோ போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதே போல் அங்கே நவகிரகங்கள் இருந்தால் கோவிலையும் 3 முறை அதே போல் நவகிரகங்களையும் 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறைகள் வலம் வர்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள், அதாவது இந்த தடைகள் இருக்கு இல்லையா, அந்த தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தினங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து 14, 15 அப்படிங்கிற 2 நாட்களில் நீங்கள் அதிரடியான ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தினமாக பார்க்கப்படுது. இப்படி வந்து இருக்கிற நிலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து மூல நட்சத்திரம் பார்க்கலாம். இந்த மூல நட்சத்திரக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீண் பேச்சுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏதாவது பேசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எதை பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுறது நல்லது. நீங்கள் யோசிக்காமல் பேசுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீண் பழிகள் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து வாயில் கவனம் தேவை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதனால் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் இப்போ அதிகமாக போகுது. முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதற்கான பண வரவும் இப்போ இருக்க தான் செய்யுது. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனிவாகவும் நிதானமாகவும் பேசுறது நல்லது. முக்கியமாக இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்க இப்படி இருக்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வராது. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு இருந்தாலும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாகும். இப்போ வந்து இன்றைக்கி வருதுன்னு பார்த்தா ஒரு 2 நாள் 3 நாள் இழுத்துக்கிட்டு போகலாம். அது மாதிரி தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் தொழில் ரீதியாக வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும். உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் அதிகமாக அலைஞ்சு தேடி திரிய வேண்டியிருக்கும். அப்படி தேடி திரிஞ்சு அதுக்கான நல்லதுகள் வந்தாலும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கான தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும். இப்போ மூலம் பார்த்த மாதிரி அடுத்து வந்து நம்ம பூராடம் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஏதோ ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாவோ, இல்லை வந்து நீங்கள் செய்கிற வேலைல கூடுதல் வேலைகளோ அப்படின்னு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செலவுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். இல்லைனா அந்த செலவுகளுக்கு எப்படியெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணணுமோ அப்படிங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் செய்த செயலுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யாத செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீண் பழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. அதனால இந்த வீண் பழிகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. அதே போல வந்து யாருக்கும் வந்து ஜாமீன் போடுறதோ, இல்ல யாராவது தேவையில்லாம பிரச்சனை பண்ணவங்களுக்கு போயிட்டு நீங்க சப்போர்ட் பண்றதோ இல்லாம இருக்கிறது கொஞ்சம் இந்த காலத்துல ரொம்பவே நல்லதா இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாக்குவாதங்கள்ல நீங்க வந்து தவிர்க்கிறது நல்லது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குவாதங்களால பார்த்தீங்கன்னா, உங்க பெற்றோரிடமோ, இல்ல உங்கள் மனைவியிடமோ வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அதற்கு தகுந்த மாரி இருந்தது நல்லது. அதே போல நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அனுசரிச்சு போறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான நன்மைகள் உண்டாகும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க நடந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இருக்கு. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம வந்து இப்போ உத்திராடம் 1 பாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் பொருட்களையும், உடைமைகளையும் நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா, இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நிலைமையில வந்து தேவையில்லாம பிரச்சனைகள், அதாவது உங்க பொருட்கள் வந்து திருட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நீங்க அதற்கு பார்த்தீங்கன்னா, முன்ன இருக்கிறதோட கொஞ்சம் இன்னும் கூடுதலான ஏதாவது இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, உத்திரம் 1 பாதம் இருக்கு இல்லையா? இதற்கான பலன்கள் எப்படி இருக்கு? நீங்க என்ன பண்ணா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க வந்து இந்த காலத்துல உங்க பொருட்கள், அதாவது வண்டி, வாகனங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, முன்பின் யோசிக்காமலும், அதே போல முன்ன பின்ன தெரியாதவங்கட்டயும் ரொம்ப க்ளோஸா பேச வேண்டாம், பழக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அப்படி பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்பின் யோசிக்காம பேசுறது உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனைகள கொண்டு வரும். அதே போல இந்த காலத்த பொறுத்தவரைக்கும் இந்த நட்சத்திரக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செலவுகள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலவுகள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதே போல நீங்க செய்யற முயற்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான பலன்கள். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த பலன்கள் இங்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதே போல சில வீண் அலைச்சல்களும் இந்த நேரத்திலயும், காலத்திலயும் அதிகமா இருக்கும். இந்த வீண் அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை இப்ப இல்லனாலும் இந்த மாதத்தோட முடிவுல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அலைச்சல்கள் தொடர்ச்சியா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இருந்துட்டே இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சக ஊழியர்கள், அதே போல இல்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க பார்ட்னர் அது மாரி இருக்கவங்கட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவும், கனிவாவும் பேசுறது நல்லது. அப்படி பேசுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சாதகமான சூழலும், சாதகமான வாய்ப்புகளும் வந்து பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஒட்டுமொத்தமா உங்க ராசிக்கு பார்க்குறப்போ இந்த மாதத்துல கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கும். ஆனா செலவுகளுக்கான வரவுகளும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா இந்த மாதத்துல செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். முன்பே சொன்ன மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், பரிகாரமா சிவன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வரலாம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிரதோஷ நேரத்திலயோ, அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகள்ல போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நீங்க அன்னதானம் அது மாரி குடுத்தாலும் வந்து உங்களுக்கு மேலும் சிறப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே போல 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே போல தொடர்ச்சியா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.